ஃபைட்லாம் முடிச்சு இது பண்ணோன்னே எல்லாம் சட்டை கிழிஞ்சு போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்படி தொங்கிட்டு இருக்கோம் ஆமா, அப்ப அப்ப கூப்பிட்டு வந்துட்டு, தருவாங்க. நான் ஏன்ட்ட போய் சண்டை போடுறது உங்ககிட்ட தானே போடுறேன். டேய் ஏதோ நீ இன்னைக்கு சொன்னதை கேட்டாலாவது எனக்கு ஞாபகம் இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி சொன்னதை கேட்டா பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா சொன்னா எனக்கு எப்பறம் ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் டே கேரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே வந்து ஃபாதர் இல்லா தான். தம்பி ஒரு ப்ராப்ளம்னா அதை அன்னைக்கே முடிச்சிடணும், நெக்ஸ்ட் டே வந்து கேரி பண்ணக்கூடாதுன்னு ஆனா அது சொல்லிட்டு மெதுவா அதை வந்து கொண்டு வந்து ஃபாதர் நான் சொல்றது எவ்வளவு அழகா ஃபாலோ பண்றது நிஜமா பாத்தீங்களா? சொல்றேன். ஆனா நான் வந்து கரெக்டா அடுத்த நாள் காலையில மூஞ்சி தூக்கிட்டு தான் வச்சுட்டு இருப்பேன். அந்த காஃபி கையில கிடைக்கிற வரைக்கும் சோ நீங்க மேம்க்கு ஒரு ப்ரப்போஸ் இந்த இடத்துல உனக்கு தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவங்க அது வந்துட்டு அக்கம் பக்கம் ஓ அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். பரவாயில்லடா நீ ஞாபகம் வச்சிருக்க. பாத்தீங்களா? மெமரி. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். Every Valentine's Day we celebrate. ஓ Every Valentine's Day it's full of surprises தான் எனக்கு. It will always he knows என்ன சாக்லேட் பிடிக்குங்கிறது முதற்கொண்டு தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா வந்து ஒரு கப்பல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். யார்டா எடுக்கிறது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபேவரட் டாக்டர் இருக்காங்க, டாக்டரோட ஃபேவரட் அவங்களோட ஹபியும் இருக்காங்க. சரி அவங்களே இன்டர்வியூ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏப்பா அழுகுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்னுடைய தூண், இதே தூண் இங்கதான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் டவுனா இருக்கும்போது இவங்க தான் வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய லிஃப்ட் பண்ணுவாங்க. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. we have our own hurricanes, ups and downs இருக்க தான் செய்யுது. பட் அதில் நம்ம எப்படி அதை தாண்டி மீறி நம்மளோட எல்லா பிட்ஃபால்ஸையும் மேட்ச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு வாழ்றது தான் திருமண வாழ்க்கை, இல்வாழ்க்கை. இந்த ரைமிங் தான் வந்துட்டு கவர் இவங்களுக்கு பிளஸ். பண்ணிட்டு அந்த ரைமிங் தான் ஒரு திட்டம். நம்ம கோவத்துல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு அடுக்குமொழி வச்சிருப்பாங்க. அந்த அடுக்குமொழியோட வரும், அது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாமே அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் எல்லாம் சொன்னா ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பசுமரத்தாணி இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டேன்னு நான் திருப்பி கேட்பேன், ஏன் நீ தமிழ் படிக்கவே இல்லையா? குஷி படத்துல வர மாதிரி தான் ஃபர்ஸ்டே வந்து இது எச்எஸ்வர டிசைட் பண்ணுவாங்கல்ல, விஜய் ஜோதிகான்ற மாதிரி எங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சின்ன குழந்தைல இப்படிலாம் கையை பிடிச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் சார்? எனக்கு தெரியல. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒரு வேலை எனக்கு எடுத்துட்டு தோணுது, ஆஃப் பாயில இப்படி மேம் நாளா மடக்கி போடும்போது அதுல விழுந்துட்டாரோ அப்படின்னு. கிரிக்கெட்ல சொல்லணும்னா she's like விராட் கோலி, time like MS தோனி. அதான் சார் கேட்கலான்னு வந்தேன். எங்களுக்கு வந்து மேம வந்து சிரிச்ச முகமா அவ்வளோ லவ் பண்ற பர்சனா தெரியும். மேம் வந்து எந்த இடத்துல அன்பு இருக்கோ அவங்கதான் அந்த கொஞ்சம் கோவம் எல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு தெரியுமா? சோ நீங்க அவரோட அன்புன்னு தெரியும். அதான் அதுவுமே சொல்லுவாங்க. கடைசியா ஃபைட்லாம் முடிச்சு இது பண்ணோன்னே எல்லாம் சட்டை கிழிஞ்சு போய் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்படி தொங்கிட்டு இருக்கோம் அப்ப கூப்பிட்டு தருவாங்க. நான் ஏன்ட்ட போய் சண்டை போடுறது உங்ககிட்ட தானே போடுறோம். சரி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. அப்புறம் உடனே நான் அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, சரிப்பா ஒரு ரைடு போயிட்டு ஒரு எக் வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா சரி வா அப்படின்னு கிளம்பி வருவாங்க. அதுலயும் சண்டை நடக்கும். என்னன்னா வண்டி எடுத்தது ரைடுக்கு பேசுறதுக்கு, நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க கேட்கவே மாட்டீங்களா, வண்டிவே தான் பிடிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. she likes கௌதம் வாசுதேவ் மேனன். சோ அதனால அந்த ஒரு ரைடு மாதிரி இருக்கணும். ஆமா அப்படி போகணும் ரைடு. ஆமா அப்படி ஒரு காயச்சா ஜாலியா பாட்டு பாடிட்டு காஃபி வித் கௌதம் மேனன்ங்கிற மாதிரி காஃபி வித் சுகன்யாங்கிறது தான் அதுதான் தீமே. அதனால நீங்க அப்பப்போ டைலாக் சொல்லிட்டு போன சுகன்யா ஒண்ணு மாதிரி இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வராது, அப்புறம் அப்படியே இல்ல வந்துரும். ஆனாடா இந்த உன்னை மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீக்வெண்டா நான் அடிக்கடி கேட்கிற ஒரு டைலாக். உன்னை சமாளிக்கிறது தான்டா எப்படி இருந்தான்டா எனக்கு தெரியல அப்படின்னு. இனிஷியலா அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக்வென்சி தெரியும். சரிடா காஃபி ஷாப் போலாமா அப்படின்றாங்க.
சரிடா ஓகே. அப்செட்டா இருந்தாங்கன்னா so இந்த மாதிரி லாங் டிரைவ், காஃபி இந்த மாதிரி இது. ஒரு காஃபி So அப்படிதான் we move on. காஃபி வந்து அதான் சொல்றேன் கௌதமி ஓகே 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 சூப்பர் 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 மேம். டக்குன்னு தோணிடுச்சு மேமுக்கு யாரை பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலாம் இப்ப. இது இந்த கௌதம் இப்ப நீங்க அப்படியே சீனை இப்ப மேம் கிட்ட சொல்றீங்க. அது என்ன சீனே தெரியல. சீனே தெரியல. அல்ல டிரைவ் பண்ணாதான் ஞாபகம் வரும். டிரைவ் போனா சார் அந்த காஃபி ஷாப்ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சார், நான் உன்னை விட யாரும் இந்த அவ்வளவு அளவா பார்த்தது கிடையாதுன்ற மாதிரி. ஐயோ இப்பவே நான் சொல்லிடுறேன், இங்க நான் சொல்லிடுறேன். நான் வந்து முந்தானத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் அதை திருப்பி நான் கேட்பேன், டேய் ஏதோ நீ இன்னைக்கு சொன்னதை கேட்டாலாவது எனக்கு ஞாபகம் இருக்கும், 3 நாளைக்கு முன்னாடி சொன்னதை கேட்டா பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா சொன்னா எனக்கு எப்பறம் ஞாபகம் இருக்கும். அப்ப இருக்கிறதுல எனக்கு மெமரி வந்து எனக்கு பயங்கர கோர் மெமரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவங்க சொன்ன நீ எதையுமே மறக்கவே மாட்டேன், கொஞ்சம் மறந்துதான் பாரு அப்படின்ட்டு மறக்கிற அளவுக்கு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நான் எதையாவது சரி ஆக்சிடென்ட்ல எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா, நீயா 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 அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் அதிகமா இருக்கும். இப்ப உங்களுக்கு எந்த சீனும் கூட தெரியாது, ஆனா எனக்கு எந்த சீனுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது அந்த மாதிரி அதை அப்படியே கேரி பண்ணிட்டுலாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் டே கேரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே வந்து ஃபாதர் இல்லா தான். தம்பி ஒரு ப்ராப்ளம்னா அதை அன்னைக்கே முடிச்சிடணும், நெக்ஸ்ட் டே வந்து கேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்து ஃபாதர் நான் சொல்றது எவ்வளவு அழகா ஃபாலோ பண்றது நிஜமா சொல்றேன். நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் என்ன சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் ஆனா நான் வந்து கரெக்டா அடுத்த நாள் காலையில மூஞ்சி தூக்கிட்டு தான் வச்சுட்டு இருப்பேன். அந்த காஃபி கையில கிடைக்கிற வரைக்கும் சரி அவங்க ஸ்டைல் வேண்டாம், மேமுக்கு வந்து அவங்கள பிடிக்கும், ஆனா இந்த வே ஆஃப் வந்து உங்ககிட்ட இருந்தா பிடிக்கும். ஸோ நீங்க மேமுக்கு ஒரு ப்ரப்போஸ் இந்த இடத்துல உனக்கு தெரியும். ஆக்சுவலி நீங்களும் இருக்கிறதுனால இவ்வளோ ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படின்னா எங்க அப்பா எனக்கு வந்து உச்சந்தல முகர்ந்து முத்தம் கொடுக்கறதுங்கிறது சின்ன வயசுலேருந்தே பழகின ஒரு விஷயம். அது உச்சந்தல முகர்ந்து முத்தம் பாருங்க தெரியும். சரினா பத்தலை அப்படின்னு கரண்ட் பத்தலை அப்படின்னு அப்புறம் உச்சந்தலையில் முகர்ந்து ஒரு முத்தம் கொடுக்கறது, அது வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட். டைரக்ட்லி டச்சஸ் ஒரு மாதிரி ஒரு சென்சிட்டிவ். அதெல்லாம் வந்து திருவாரூர் நான் நேம் சொல்லணும்னு பார்த்தேன். திருவாரூரோட ஸ்டைல் வந்து நான் சொல்லுவேன். நிறைய இந்த உச்சி வந்து கொடுக்குறவங்களை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தஞ்சை திருவாரூர் அப்படிதான் இருப்பாங்க. அது லைக் ஆமா சார், நான் அந்த ஊர் நம்ம நைஸ் டு மீட் யூ ஸோ இப்போ நீங்க தெரியுதா எங்க வந்து இந்த என்னை ஹக் பண்றதா இருக்கட்டும், பேஷன்ஸ் வந்து என்ன அந்த அந்த பாண்டிங் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்புங்கிறது அந்த அன்பு பரிமாற்றங்கள் அந்த சின்னதுலேயே பழகி அப்படி அப்படியே டெய்லப் பண்ணி வந்தது தான். அதையும் தான் இங்கேயும் அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதெல்லாம் வந்து முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னா சரி அப்படி பேசிட்டே இருப்போம். திடீர்னு வந்துட்டு இப்படியே கை பிடிச்சிட்டு இருப்பேன், என்னப்பா கரண்ட் ஆகும், அப்போ கொஞ்சம் கரண்ட் வாங்கிக்கிறேன், டவுன்ல இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கரண்ட் வச்சுக்கிறேன், அப்போ ஏதாவது சரிடா ஓகேடா சரி நான் காஃபிக்கு ஏதாவது போகலாமா அப்படின்வாங்க. இப்போதான் நீ கரெக்டாக பிடிச்சிருக்க எடு வண்டியை அப்படின்னா வண்டி எனக்கு முன்னாடி வெளியில வந்து நிற்கிறது, இல்லைன்னா கரண்ட் வந்து ஃபயர் ஆகிடும், வழக்கணமாக வெடிச்சிடும். சார் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து ஒரு பெரிய லவ் சீனியை கிரியேட் பண்ணு வந்த ஒரே வாரத்தில் பச்சக்குன்னு கொடுத்து முடிச்சிட்டீங்க. ஸோ மேமோட ஸ்பெஷலே வந்து சிங்கிங் தான். நிறைய பாட்டு பாடியிருக்காங்க நிறைய பிரெக்னன்ட் விமனுக்காக. ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு பாடுவாங்க மேம் எப்பயுமே? எனக்கா கண்மணி அன்போடு மேம் பாடுவாங்க, மேம் பாடிருங்க. கண்மணி கமல், இப்ப கமல் சார் வருவாரு. சொல்றேன், கண்மணி அன்போடு காதலன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதமே. அதேதான் பொன்மணி வீட்டுல சௌக்கியமா? வீட்டுல சௌக்கியமா? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இன்று சௌக்கியமே. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள்னு இருக்கு. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என்னென்ன தாங்கிக் கொள்ளும் முந்தன் வேணி தாங்காது சிந்தேனே. நடுவில் மானே தேனே பொன்மானே. ஆக்சுவலி ரொம்ப நாளாக இது நான் ஃப்ளூயன்சிலே வச்சுருப்பேன். அது இவங்களுக்கு ரொம்ப புரியவே புரியாது, எங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னா அந்த ரெஃபரன்சஸ்ன்னு தெரியல, கொஞ்சம் சாங் வந்து அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா
நான் இருக்கிற ரூம்ஸ் எங்கெங்கெல்லாம் நான் இருக்கிறோம் அங்கங்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்துகிட்டே இருக்கும். பாட்டு போட்டி இருந்தாதான், குளிக்க போற இடத்துல பாட்டு போட்டி, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாட்டு போட்டி, எல்லா இடத்துலயும் பாட்டு போட்டி தான். டிவிங்கிறது ரொம்ப 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 ரேர். அப்ப சாருக்கு வந்து ஸ்பாட்டிஃபை தேவைப்படாது இல்ல மேம்? ஸ்பாட்டிஃபையே தேவையில்லை. ஸ்பாட்டிஃபை எல்லாம் இல்லை. இவங்கதான் Spotify. கார் ஓட்டினா பாட்டுல பாடி 6 மணி நேரமா பாடிக்கிட்டே தான் வரும். டேய் நீ டயர்ட் ஆயிட்டு தூங்கவே மாட்டியா? பாடிக்கிட்டே வருவியா? அதுல ஏன் பிளேலிஸ்ட் தான் ஓடணும். அதுல பிளேலிஸ்ட் மாத்தவும் கூடாது. இது மாதிரி எல்லாம் வந்து மாத்தவும் முடியாது மேம். மாத்தக்கூடாது. சார் மேம் பாடிட்டாங்க, மேமுக்கு நீங்க என்ன சார் சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? அதான் இப்ப பேசுனாங்களே, அது கண்மணி மேம், அவரே தான் சொல்லிட்டோம், அது உங்க சாங் இல்லையா? மேமோட சாங் கண்மணி சார், உங்களோட சாங் அது என்னோட சாங். அது நான் தான் சொன்னேன், என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன்ல. சரி ஓகே. அது வந்து அவர் சாங். ஏன் சாங் வந்து ஆக்சுவலி இது நிறைய தடவை அவங்க கேட்டுட்டாங்க. இவங்க அது வந்துட்டு அக்கம் பக்கம். முடியலையே, எல்லாரும் சுத்தி இருக்கோமே. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அங்க பார்த்து போடுங்க. அந்திப் பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்சிருந்தப்ப எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்ப நான் கேட்ட ஒரே பாட்டு இதுதான். அப்பப்பா கேட்டது. அப்ப கேட்டது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். பரவாயில்லடா, நீ ஞாபகம் வச்சிருக்க. பாத்தீங்களா? Memory power இருக்கு. சார் அப்ப நீங்க ப்ரொபோஸ்லாம் வந்து பயங்கரமா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு லவ் இப்ப பண்ண என்னன்னா, scene- ஓகே இதை நான் மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். எவ்ரி வேலண்டைன்ஸ் டே வி செலிப்ரேட். ஓ, எவ்ரி வேலண்டைன்ஸ் டே இட்ஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான் எனக்கு. இட் வில் ஆல்வேஸ் ஹீ நோஸ் என்ன சாக்லேட் பிடிக்குங்கிறது முதற்கொண்டு தெரியும். அதை கண்ணை மூடிட்டு வந்து எனக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அதில் என்ன ரோஸ் பிடிக்கணுங்கிறது வரைக்கும் தெரியும். எவ்ரி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட்டட் தான். நாட் அ ஒன் வேலண்டைன் டே என்ன மிஸ் ஆயிடுச்சு சில அப்படின்னு. வேலண்டைன்ஸ் இப்போ டியூட்டியில் இருப்பேன், இவங்க ஊரில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கொரியர் புக் பண்ணிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓ, அதுமாரி நான் இவங்களுக்கு வந்து அங்கே போய் பார்த்து பேசி இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர்ல சார் பிஃபோர்லாம் பேச்சு வந்து வார்த்தை கலக்கி வெறும் ஆஃப் இல்ல, அதுதான் first அந்த ஊர்ல இருந்தா பேசுனது. அதுலயே flat ஆயிட்டா sir. டைரக்டா கல்யாணத்தன்னைக்கு பக்கத்துல வந்து இப்படி வந்து கொஞ்ச நேரம் இப்படிதான் இன்னைக்கு நீங்க கேமராமேன் சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் பக்கத்துல வாங்க நெருக்கத்துல பக்கத்துல வாங்க சார்ங்கிற மாதிரிதான். நான் இவங்கள பக்கத்தில் வர சொன்னேன். அதான். நீங்க இவங்கதான் மேம் வெக்குமா? ஆமா வெக்கமா என்னன்னு தெரியலையே, இருந்திருக்கலாம். மேம் ஒன் டைம் சொல்லியிருக்காங்க சார், அவங்களோட பிரெக்னன்சி பிளான் எப்படி உங்ககிட்ட சொன்னாங்க, அவ்வளோ வெக்கம் ஷையே, அப்படி ஷையானாங்க. இங்க பாத்தீங்களா லைட்டா அவங்க சொல்லும் போது நீங்க எப்படி சார் ரியாக்ட் பண்ணீங்க அதுக்கு? நானும் கிஸ் பண்ணேன். ரேடா அது நான் கொஞ்சம் சின்ன பிள்ளை சார். இல்லப்பா, அதுல விரசமே கிடையாது. முத்தம்ங்கிறது விரசமா நம்ம நாட்டுல இல்ல நீங்க இன்னைக்கு நிறைய சொல்லிருக்கீங்க. அது டைலாக்காக விரசம் கூட கிடையாது. அந்த அன்பு பரிமாற்றங்கள் தான். அதை விரசமா பாக்குறவங்க பாக்குறாங்க, அந்த அன்பை உணர்ந்தவங்க அது விரசத்துக்கு நெருக்கத்துல கூட போக மாட்டாங்க. ஓகே மேம், நான் லவ் பண்றேன் மேம், கவலைப்படாதீங்க, நான் லவ் பண்றேன். ஓகே ஓகே சார், ரொம்பவே அழகா எங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்து உங்க லவ் வந்து எங்க மக்களுக்கும் காட்டிட்டீங்க. எஸ் மேம். அனு, இதையும் நானே இந்த ஹானஸ் எனக்கு கொடுத்துரு. அனு, நீங்க ரொம்ப அழகா அழகா இன்டர்வியூ பண்ணி இந்த மக்களுக்கு அன்போட பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும், ஒரு மருத்துவர்கள் எப்படி இன்னைக்கும் எப்படி அவங்களோட இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையை கொண்டு போகலாங்கிறதுக்கு நீங்க பெரிய உதாரணமா இருந்து எங்களை நீங்க இன்டர்வியூ பண்ணி நீங்க மக்களுக்கு எல்லாம் சொல்லி நீங்க புரிய வச்சுட்டீங்க. ஸோ எங்கள் சார்பாக டாக்டர் சுகன்யா சரவணகுமாரும் டாக்டர் சரவணகுமாரும் நன்றி சொல்லிக்கிறோம். அதான் மேம், நீங்க வந்து நவரசத்தை காட்டுனீங்க சார், ஒரு ரசம் என்ன இல்ல இப்போ சேம் ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லையா, அதுல வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது எப்படி நீங்க டிஸ்அட்வான்டேஜஸை வந்து சைட்லைன் பண்ணிட்டு அது அட்வான்டேஜாக கொண்டு போறீங்களோ தான் சக்ஸஸ் இருக்குது. சேம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியும் பார்க்குறோம் போகிறோம், அந்த ஸ்பேஸ் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், சர்ஜரிஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும். ஸோ எப்படி அந்த இது பண்ணுறோன்னா, எஸ்பெஷலி அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட், இது ஒரு காம்போ அது. ஸோ அப்படி தான் நம்ம எங்களோட மார்னிங் டீ டைம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். நீ இப்போ என்கிட்ட நீ கேட்காத ஒரு கேள்வியை நானே சொல்லிடுறேன். மார்னிங் டீ நெவர் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் டீ டைம் ஒன்லி வித் ஹிம். மார்னிங் டீ டைம் இஸ் அவர் ஸ்பெஷல் டைம். தட் இஸ் அவர் டைம். சொன்னா கூட திட்டுவாங்க, டீ குடிக்கிறவங்க என்ன கேஸ். அன்னைக்கு அந்த டீ டைம்ல எதையும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் அவுட் ஆஃப் த டாபிக் தான். நான் பேசுறேன் நீ கேளு. மோஸ்டாவே அதுதான். அந்த கௌதம் வாசுதேவ் அந்த ஓ அங்க
அப்ப மேம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல அதெல்லாம் தான் நான் எக்ஸ்பெக்டும் பண்ணுவேன். அந்த டீ டைம்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்டிகுலர். அந்த மார்னிங் டீ டைம் நோபடி கேன் கம் அப்படிங்கிற மாதிரி தான். அது நீ எங்க வேணா நீங்க என்ன கேஸ் என்னனாலும் என் கூட டீயை குடிச்சு நீ என்ன வேணா பண்ணு. அந்த டீ டைம்ல நடக்கிற கான்வர்சேஷன் இஸ் வெரி என்ன சொல் வெரி செரிஷபிள். மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கான்வர்சேஷனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நாளை எப்படி நகர்த்தி கொண்டு போகலாம், அந்த நாளில் ஏதாவது ஹிக்கப்ஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹிக்கப், இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமான ஜோன், இதில் நீ எதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுற, அதில் நான் கேஸ்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து கேஸ் இருக்குது நான் போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். இது எனக்குள்ள இருக்க கேசஸ். ஆமாம், இது என்னோட கேஸ், என்னோட கேஸ் கிட்ட கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதை சும்மா அது அந்த ஒரு ரவுண்டு டீ 2வது ரவுண்டு டீக்கு போகும். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கிளம்புறதே. இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எஸ் மேம், எஸ் மேம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து உங்கள் லவ் ஸ்டோரி எனக்கு கேட்டதில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இவங்களுக்கு தாங்க்யூ பழக்கமா இருக்கலாம். நான் இதயத்திலிருந்து நன்றி. எப்போதும் குமுதம் செய்கிறேன் நேயர்களுக்கு இதயத்திலிருந்து நன்றி. கேட்ச் கேட்ச் கேட்ச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.